நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவங்க இப்ப ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாங்க, நாங்க வரவேற்றோம். ஏன்னா ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்து மதம். இந்து சமயம் சனாதன தர்மம் எல்லாம் என்ன சொல்லுது? மாடுகளை பாதுகாக்கணும். நீண்ட கால கோரிக்கை, எங்க கோரிக்கை பசுவதை தடை சட்டம் தமிழகத்துல வரணும். இந்த மாடுகளை காப்பது என்பது தமிழருடைய பண்பாடு. பசுவதை தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஆனால் மாடுகளுக்கு மாநாடு போட்டு பசுவதை தடை சட்டம் பற்றி பேசாமல் மாட்டுக்கறி உண்ண வேண்டும், மேய்ச்சல் நிலங்கள் தேவை என்று மாடுகள் கேட்பது போல. உண்மையிலேயே மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை. அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே மேய்ச்சல் நிலங்கள் மீட்க வேண்டும். இந்த சீமான், செபஸ்டியன் சீமான் சிறு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஆனா மாட்டுக்கறி தின்பதை ஆதரிக்கிறார். இப்ப இது இரட்டை வேடமா இல்லையா? அந்த சீமான் இங்க இப்ப ஒரு மாநாடு போடுறாரு. அவர் என்ன மாநாடு போடுறாருன்னா, சிறையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் கைதிகளுக்கு விடுதலை. என்னங்க அநியாயமா இருக்குது? பன்னா இஸ்மாயில், இன்னைக்கு ஆடிட்டர் ரமேஷ் நினைவு தினம். இன்னைக்கு ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காத ஆடிட்டர் ரமேஷ், இந்து சமுதாயத்திற்காக உழைத்த ஆடிட்டர் ரமேஷ் வெட்டி கொல்லப்பட்டார். இதே மதுரையிலே மாவீரன் காளிதாஸ், எங்கள் தலைவர், இந்து முன்னணியுடைய தலைவர் ராஜகோபால்ஜி, இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களை எல்லாம் கொலை செய்து சிறையிலே இருக்கக்கூடியவர்களை நேரிலே போய் சீமான் சந்திக்கிறார். சீமானுக்கும் நீ நாம் தமிழருங்கிற, ஆனா நாம் தமிழர்னு சொல்லிட்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளை கோவையிலே பாட்சாவை போய் அப்பான்னு கூப்பிடுற, குண்டு வைத்து மக்களை கொன்றவர்களை அப்பா என்று அழைக்கிறீர்கள். மிகவும் இந்த தமிழ்நாட்டை இன்னொரு காஷ்மீராக மாற்றுவதற்கு நாம் தமிழர் சீமான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற சக்திகளும் இன்றைக்கு சீமானுக்கு பின்னாடி இருந்து தமிழை முன்னாடி நிறுத்தி, தமிழுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? தமிழை முன்னாடி நிறுத்தி இங்கே ஒரு மாநாடு போடுகிறார்கள். இவங்க எல்லாமே தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள். இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய பன்னா இஸ்மாயில் சிறைத்துறை அதிகாரியை தாக்கி இருக்கிறார். அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். சிறையில் இருந்து கொண்டே வெளியே வெள்ளையப்பனை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட இந்த குரூப்பை போய் சீமான் எதுக்காக சந்திக்கணும்? இது மிகவும் தவறான முன்னுதாரணம். சீமான் நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும். இப்ப நாங்க முருகர் மாநாடு நடத்தணும், எத்தனை நிபந்தனை போட்டீங்க. ஆனால் இதே இடத்துல முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு போட்டது, அதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. ஏன்னா கூட்டணி கட்சி. இப்ப சீமானுக்கும் அப்படிதான். மறைமுகமா சீமான் திமுக அரசாங்கத்தால் ஊட்டி வளர்க்கப்படுகிறார். பிஜேபி பக்கம் இளைஞர்கள் வரக்கூடாது. உண்மையிலே தமிழ் உணர்வாளர்கள் பிஜேபி பக்கம் தான் வருவாங்க. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சீமான், ஜோசப் விஜய் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழர்களை தமிழ்நாட்டிலே அவர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே பயங்கரவாத, பிரிவினைவாத, தீவிரவாத சக்திகளை வளர்த்துவிடக்கூடிய வேலையை சீமான் செய்து வருகிறார். ஆகவே அவருடைய நிகழ்ச்சிக்கு மதுரையிலே தடை விதிக்க வேண்டும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.